அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது புதினா தொக்கு. இது ஒரு துவையல் மாதிரியோ சட்னி மாதிரியோ இருக்காதுங்க. ஒரு புதினா பொடி எப்படி நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொக்கு தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நம்ம புதினாவில் இலையை மட்டும்தான் கிள்ளி பயன்படுத்த முடியும். அதனால் இலைகளை மட்டுமே கிள்ளி அலசிட்டு நல்லா தண்ணி இருத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உலர போட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணீர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது தான் நம்ம ஒரு புதினா பொடி சாதம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ நிறையா நமக்கு இந்த ஃபியூவல் டிமாண்ட் இருக்கிற டைமில் தொக்கு வகைகள், சில சட்னி வகைகள் இது போல் நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா நல்லாவே யூஸ் ஆகும். எமர்ஜென்சிக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுந்துடட்டும். இது கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகாய், நான் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி, தனியா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அந்த பருப்பு கூடையே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து செய்யும் போது தான் ஒரு புதினா பொடி சாதம் டேஸ்ட் வரும். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அந்த சுவை இருக்காது. நான் ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம அப்படியே மிதமான சூட்டில் அதிலே வறுத்துருங்க. ரொம்ப இது வதங்கி வரணும்ல அவசியம் இல்லை. அந்த மிளகாய், தனியா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் வதக்கிட்டு கடைசியாக ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் ஒரு இட்லி பொடிக்கு என்னெல்லாம் தயார் பண்ணுவோம் அதுபோல் நாம் இதில் பொருள்களை சேர்த்துருக்குறோம். இதானால் நம்ம செய்ய போகிறது ஒரு சட்னி பதத்துக்கு செய்ய போகிறோம். அதனால் இதோடைய ஃப்ளேவர் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. அதே வானிலையில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சி இருக்குது பாருங்கள். அந்த புதினா இலைகளை சேர்த்துருங்க. அப்படியே ட்ரை ரோஸ்ட் மாதிரி இந்த இலைகள் அப்படியே கொஞ்சம் வதங்கினா போதும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் இந்த இலைகளை வதக்கினா போதும். ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, அதில் நீங்கள் இந்த நார் சக்கையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து இந்த புதினா கூடையை நம்ம வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ உப்பும் சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு பெரட்டி இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். நாம் ஏற்கனவே பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம். அதுவுமே நல்லா ஆறணும். இந்த புதினாவும் இந்த பருப்பும் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தாளிக்க செய்யணும் கண்டிப்பாக இதை. இப்போ இந்த மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துருங்க. நல்லா ஆறின பிறகு அரைங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து. சூட்டோடு அரைக்கக்கூடாது. இப்போ முதல்ல இந்த பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்து குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற புதினா, புளி, உப்பு அது 3த்தையும் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். இல்லை புளி இது கூட வதக்க வேண்டாம், எனக்கு புளி தண்ணி இருக்குது, புளி பேஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ வானொலி சூடு பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதோ ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. சேர்த்து இது கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு. நாம் அரைச்சி வச்சுருக்கிற புதினா தொக்கு இதில் சேர்த்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நாம் வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நேரத்தில் இது போல் தொக்கு வகைகள், பொடி வகைகள் கொஞ்சம் நாம் செய்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அவசரத்துக்கு ஒரு குழம்பு, தொட்டுக்கை இதெல்லாம் செய்ய முடியாத நேரத்தில் சாதம் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு கூட நாம் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நிறைய தொக்கு வகைகள் போட்டிருக்கிறோம், பொடி வகைகளும் போட்டிருக்கிறோம். அதே போல் வீடியோ பார்த்து செய்ய முடியாத முதியோர்களுக்கு நம்ம ஆர்டரின் பேரில் செய்தும் கொடுக்குறோம். ப்ளேலிஸ்ட்டில் ஆர்டர்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன். எடுத்து பாருங்கள். தேவைப்படுறவங்க அதை பார்த்துட்டு பொருள் வேணும்னா கூட கேட்கலாம். நமக்கு இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய புதினா, மாங்காய், தக்காளி இது போல் பொருள்களை நாம் கொஞ்சம் தொக்கு வகைகள் செய்து வச்சிட்டோம்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க. இப்போ நெல்லிக்காயெலாம் நல்லா கிடைக்கிது. கொஞ்சம் ஊறுகாய் வகைகள், கொஞ்சம் தொக்கு வகைகள், சில இட்லி பொடி வகைகள், இல்லை சாத பொடி வகைகள் இது போல் செய்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு
நம்ம டெய்லி நம்ம குழம்பு வைக்கணும், பொரியல் பண்ணணும், அது போலலாம் முடியாதுன்றவங்க இது போல் ஏதாவது தொக்கு வகைகளை நாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவசரத்துக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நாம் பயன்படுத்தலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்ச மாதிரி இருக்குது. நிறையா எண்ணெய் நம்ம சேர்க்கலை, இவ்வளோ தான் வரும். கூடுதலாக உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்து வதக்கலாம். அதை நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்தவுடனே ஆற விட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வாரம் வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த புதினா தொக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.